இவ்வளவு தைரியம் இருந்தா செய்வேன். செய்வியா 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 செய்வியா? இந்த வீடுதான் ரசதி. இங்க வா. வணக்கம்மா. சாமியை பார்க்கலாமா? போங்க, சாமி உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்காரு. போங்கம்மா. அப்படியா, சரி வா. இவங்க குறி பார்த்துட்டு போயிட்டோம். அப்புறம் நீ சொன்ன ஆளுங்க சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்கல்ல, ஏன்னா லேட் ஆகக்கூடாது. ஓம் காளி. சாமி. எனக்கு தெரியும், இதுதான் அந்த வீட்டு பொண்ணு. தெய்வ சக்தி வச்சு தடுத்ததும் இந்த பொண்ணு தான். என் வளையத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இனி உங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். உட்காருங்க. உட்காரு. சாமி கொஞ்சம் பாருங்க சாமி. சாமி, ஆள் யாருன்னு அடையாளம் காட்டுதா சாமி? சகலதும் தெரியுது பாருங்க. உங்க அம்மாவை எனக்காக ஒரு வேலை பண்ண சொல்றியா? சொல்லுங்க அத்தை. அண்ணி, என்ன அண்ணி இது? என்னால நம்பவே முடியல. நீ தானே எல்லாரையும் நல்லவங்க நம்பிட்டு இருந்த. பாத்தியா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த மரகதத்தை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கா. அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து கம்பி எண்ண வைக்க போறேன் பாரு. இப்ப புரிஞ்சதா யாரு என்னன்னு? தெளிவா புரிஞ்சது சாமி. எல்லாரும் கூடவே சிரிச்சு பேசி பின்னாடி குழி தோண்டிருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. காணிக்க இதை என் சிஷ்யங்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சாமி, நாங்க வரோம். எழுந்து. சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. என்ன? நல்லதுமா. உள்ள போ. அண்ணி, சத்தியமா பெரியத்த இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், உன் பெரியத்தை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தான் யாருமே நம்பல. ஆனா அந்த கண்மணிக்கு அவ ஆத்தாளுக்கு என்ன கேடு வந்துச்சு? நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க. அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. அண்ணி, அதெல்லாம் வேணாம் அண்ணி. இல்ல ராசாதி, கண்டுபிடிச்சிடலாம்.
அண்ணே அதான் அமாவாசை வரைக்கும் காத்துட்டு இருக்க சொல்றாருல, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்? என்ன ராசாத்தி நீ அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? கண்டுபிடிக்கலாம் அண்ணி, ஆனா அதுக்கு எதுக்கு பணம் செலவு பண்ணணும்? இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, வாங்க பாத்துக்கலாம். அந்த பாப்பா சொல்றதும் சரிதாம்மா. அமாவாசை வரைக்கும் காத்துருங்க. அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணி உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். சாமி, உங்களை நம்பிதான் நான் போறேன். நீங்க தான் அவங்க யாருன்னு காட்டி கொடுக்கணும். என்னை நம்பி போங்க, அவங்க யாருன்னு நான் காட்டுறேன். ம், சரிங்க சாமி. காணிக்க வெளியில என் சிஷ்யங்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சாமி, நாங்க வரோம். எழுந்துரு. ம். அத்தை, எங்கத்த வந்திருக்கோம்? என் பின்னாடியே வா, உனக்கே புரியும். என்னத்த புரிய போகுது? தண்டபாணி, அம்மா. வண்டியை திருப்பி வை. சரிம்மா. அம்மா வாங்கம்மா. ஆ, உட்காரு உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. அந்த பொன்னியும் ரசத்தையும் திரும்ப வந்தாங்களா? வந்தாங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே இப்போதைக்கு ஒன்றும் தெரியல, அமாவாசைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டம்மா. என்ன கண்மணி ஆச்சரியமா பாக்குற? என்னோட பர்ஸ கொடு. அவங்க திரும்ப வந்தாலும் வருவாங்க. நீ எதுக்கும் ஒரு வாரத்துக்கு இந்த ஊர்லயே இருக்காது, புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே செஞ்சிடறேம்மா. தொழிலை வேற ஏரியாக்கு மாத்திக்கிறேன். அம்மா, நீங்க இல்லைன்னா இந்த அடியேன்னு இல்லம்மா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையா இருப்பம்மா. சரி, நாங்க வரோம். சரிங்கம்மா. அத்தை, எப்படி அத்தை? ராசாத்திய கூட்டிட்டு பொண்ணு இங்க வரதுக்குள்ள அங்கிருந்தே காரியத்தை முடிச்சிட்டீங்க? கண்மணி, இந்த பணம் இருக்கே, அது நம்ம கிட்ட இருந்தா போதும். நாம போய் உட்கார்ந்து பேச வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம பணம் நமக்கு முன்னாடி போய் நின்னு பேசும். பார்த்தல, மந்திர மாயம் பண்றவன் நம்மள பார்த்து பம்புறான். எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். சூப்பர் அத்தை. நீங்க பிரச்சனைய சால்வ் பண்ணது தெரியாம நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். எங்க உண்மை தெரிஞ்சு நம்மள ஜெயில போட்டு கல்லொடைக்க போட்டுருவாங்களோன்னு பயந்து போயிருந்தேன். அடிப்பாவி, உனக்கும் அந்த கனவு வந்துருச்சா? அந்த கனவுல தாண்டி நானே உஷாரான. நமக்கும் கனவு வந்த மாதிரி காட்டிக்க கூடாது. எனக்கு பயம் எல்லாம் இல்ல. சரி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் மந்திரவாதியை கரெக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சேன். அத்தை, நீங்க பெரிய ஆள் தான் அத்தை. பெரிய பிரச்சனைய சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதுதான் இந்த மரகதம். நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அத்தை. போலாமா? போ, போய் வண்டியில ஏறு. தண்டபாணி, வா, வந்து வண்டி எடு. சரிம்மா.
இந்த போட்டிக்கெல்லாம் அவளை அனுப்பாதீங்கன்னு சொன்னா யாரு கேக்குறா? அக்கா, அவ சின்ன பொண்ணு. அவ மாட்டேன்னு சொன்னா நாம தான் 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லி அவளை விளையாட போ சொல்லி என்கரேஜ் பண்ணணும். நீங்க அவளை மட்டம் தட்டியே அவளுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் காலி பண்ணிடுறீங்க. ஆமா, அப்படியே அவகிட்ட நம்பிக்கைய பேசிட்டா மட்டும் அவ கப்பு வாங்கிட்டு வந்துட போறாளா? முதல்ல இந்த மேட்ச்ல கண்மணிய ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ராசாத்தி கண்மணிய ஜெயிப்பா. கிழிச்சா அவ விளையாடவே வரலங்கிறா. அவ எங்க இருந்து கண்மணிய ஜெயிக்கிறது? ஐயோ, அந்த குண்டுச்சி இதை மனசுல வச்சு மரகதம் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டினா நான் எப்படி தாங்க முடியும்? கேட்டியா ராசாத்தி? உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய நீ முதல்ல ஓ மேல வை. ஆமா ரசாத்தி, நீ நல்லா தான் விளையாடுற, ஆனா அடிக்கடி சோர்ந்து போயிடுற. அதுக்கு காரணம் உன் உடம்புன்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. உடம்பு கிடையாது, மனசுதான் காரணம். அதுதான் உன்னை அடிக்கடி டயர்ட் ஆகுது. மனசு திடமா வை, உன்னால முடியும் ராசாத்தி. அவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. வேற யார் கூடயாவது கண்மணிய விளையாட வச்சு ட்ரைனிங் கொடுங்க. இல்ல நீ அதெல்லாம் ராசத்தி விளையாடுவா. ஆமாமா, விளையாடுவா. அண்டா சோத்த கொட்டி குவிச்சு வச்சா அதுல நல்லா விளையாடுவா. தீனி பண்டாரம். ராசாத்தி, நீ என்னமா சொல்ற? அவகிட்ட என்ன கேக்குறீங்க? அவ கலந்துப்பா. நீ சும்மா இரு மங்கை. ஒன்னும் தெரியாதவள உசு பேத்திக்கிட்டு அவ வாயால சொல்ல சொல்லு. ராசாத்தி, வாய் திறந்து சொல்லு, என் மானம் போகுது. அவ பயந்துட்டா. கண்டிப்பா விளையாட வரமாட்டா. வேற ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. ராசாத்தி, எனக்காக. சரிங்க அத்தை, உங்களுக்காக நான் இந்த 1-to-1 மேட்ச் ஆடுறேன். அப்படி சொல்லு ராசாத்தி. கண்டிப்பா அண்ணி தான் ஜெயிப்பாங்க. எந்த அண்ணி? அது ஜெயிக்க போது சொல்றேன். ஏய், ஏய், நில்லடி. கண்மணி, அவளை எப்படியாவது தோக்கடிச்சிரு. உனக்கு நான் சொல்றது புரியுதா? சரிங்க அத்தை. நான் வரமாட்டேன்னு ஒதுங்கி போனவள வம்பு பேசி இழுத்து விட்டுட்டு இப்ப ஜெயிச்சிருன்னு எவ்வளவு தெனாவட்டா பேசுறா பாரு இந்த மரகதம். இவ தொல்லை தாங்க முடியல. நாம ஏதாவது குறுக்கு வழியை யூஸ் பண்ணிதான் இவ்வளவு ஜெயிச்சாகணும். இல்லைன்னா அந்த மரகதம் நம்மள சும்மா விட மாட்டா. என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, இதை பண்ணிட வேண்டியதான். சொல்லுங்க மேடம். ஹலோ, ஹே, எங்க இருக்க? உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் மேடம். நான் உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நானா? ஆமா, நீதான். வேற யாரு? வர வர உனக்கு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எல்லாமே நான் விளக்கமா சொல்லணுமா? ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த ராசாத்தி கூட அவ அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. ஆனா நீயும் இருக்கியே. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதை இல்லல்ல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. என் மேல உனக்கு மரியாதை இருந்திருந்தா இந்நேரம் என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்ப. எனக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் அந்த ராசாத்தி ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு என் கால்ல விழ வந்தா. நான் தான் துரத்தி விட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட என்ன மதிக்கல. சாரி அத்தை, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். இப்ப விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மரியாதையெல்லாம் தானா மனசுல இருந்து வரணும். கேட்டு வாங்க கூடாது. புரிஞ்சுதா? போ, போய் விளையாடு. அத்தை, மரகதா, நீ கண்மணியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இந்த ஆளுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்? கண்மணி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவ. அதனாலதான் எல்லாரும் முன்னாடி காலில் விழுறதுக்கு தயங்குறா. வர்றா. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். நீ தான் கண்மணியை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கிற. கண்மணி இப்ப உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னு தானே பேசிட்டு இருக்கிற. கண்மணி நீ நினைக்கிற மாதிரி இல்ல மரகதா. அவ காலையில எழுந்த உடனேயே நேரம் நம்ம ரூமுக்கு வந்தா. உன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போனா. நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதுதான் அவ உன்னை எழுப்பல. இவருக்கு நாம அப்படி என்ன பண்ணோம்? இந்த அளவுக்கு நம்மள பத்தி புகழ்ந்து பேசுறாரு. இது தெரியாம நீ கண்மணியை திட்டிட்டு இருக்கிற. அப்படியே கண்மணி? ஆமா அத்தை. அதன பார்த்தேன். என் கண்மணினா கண்மணிதான். ராசாத்தி எல்லார் முன்னாடியும் கால்ல விழுந்து வேஷம் போடுறா. ஆனா என் கண்மணிக்கு வேஷம் போட தெரியாது. பாசம் காட்ட மட்டும்தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் போதும், நான் நல்லா இருப்பேன். கவலைப்படாத கண்மணி, வெற்றி நமக்கு தான். நான் அங்க நின்னு பாக்குறேன். சரிங்க அத்தை. கண்மணி, மாமா, உன்னை நான் காப்பாத்தி விட்டேன்ல, அதுக்கு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். அதான பார்த்தேன். சொல்லுங்க மாமா. நம்ம குமரன் மேய்ச்சி முடிச்சு வந்த உடனேயே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பேர குழந்தை வந்தே ஆகணும். அதுக்கு நான் என்ன மாமா பண்ண முடியும்? அவர்தான் மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாமேன்னு வைராகியமா இருக்காரு. அவன் அப்படித்தாம இருப்பான். சாதிக்கணும்னு பிறந்த பையன். ஆமா ஆமா. என்ன கண்மணி? இல்ல இல்ல, நீங்க சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன் மாமா. சரிம்மா, சீக்கிரமா பேர பிள்ளைய பெத்து என் கையில கொடு. அது கூட விளையாடி என் மிச்ச பொழுத கழிச்சிடுறேன். சரியா? சரிங்க மாமா. இந்த கிழவனுக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அண்ணி, ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ் புனிதா. அண்ணி நல்லா விளையாடுங்க. கண்டிப்பா. கண்மணி நல்லா விளையாடணும்னு. ஆமா ஆமா, உன் மருமக ஜெயிக்கணும்னு பூஜை எல்லாம் பண்ணிட்டு
இப்ப என்ன நல்லா விளையாடணும்னு சொல்றியா? விளங்கிடும். எரியுது மாமா. என்னாச்சு ராசாத்தி? உட்காரு, காலை காட்டு. என்னது? எரியுது மாமா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன ராசாத்தி இது? ஆ? மாமா. என்னடி ஆச்சு? கால்ல கொப்பளம்லாம் வந்து விடிச்சிருக்கு. தெரியல மாமா. எரியுது மாமா. கண்ணாடி ஏதாவது கிரவுண்ட்ல குத்திச்சா? இல்லையே மாமா. இல்ல, ஏதோ ஒண்ணு கால்ல பட்டு செப்டிக் ஆயிருக்கு. ஐயோ இதுக்கு மருந்து வச்சாதான் சரியாகும். கொஞ்சம் இரு. மாமா, என்னால முடியல மாமா. ரொம்ப எரியுது. சரி சரி இரு, மருந்து வச்சா சரியாயிடும். ஆ, குடு குடு, காலை குடு. வசதி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் படுத்துக்கோ. இரு இரு. சரியாயிடுச்சு, ஒரு நிமிஷம். மாமா, அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ அண்ணி, ஏய் ராசாத்தி, என்னாச்சு உன் காலுக்கு? அது ராசாத்தி, நல்லதானே இருந்த, என்னாச்சு உன் காலுக்கு? என்ன ராசாத்தி? என்னாச்சு இனியா? தெரியலமா, திடீர்னு அவ கால்ல கொப்பளம் வந்து புண்ணாயிடுச்சு. அதான் கட்டு போட்டு விட்டேன். அது எப்படி இனியா திடீர்னு வரும்? தெரியல பெரியமா. எனக்கு தெரியும். அவளுக்கு இப்படிதான் திடீர்னு நடக்கும். அன்னைக்கு இப்படிதான் திடீர்னு சேலையில தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் திடீர்னு காணாம போனா. இப்ப பாரு, திடீர்னு கால்ல கொப்பளம். அந்த திடீருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அக்கா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், ராசாத்திய குத்தம் சொல்ல தயாரா இருக்கீங்க. கபடி விளையாடும் போது ஏதாவது கால்ல பட்டிருக்கோம், உடனே அதுக்கும் ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு ராசாத்தி கிட்ட தீய சக்தி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கதை கட்டி விடுறீங்க. முதல்ல ராசாத்திய பத்தி இந்த மாதிரி பேசுறத விடுங்க. எப்ப பாரு அவளை ஒரு சூன்யக்காரி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. மங்கே, அட சும்மா இருங்க. நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னையும் எதுவும் கேட்க விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு, மங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, விடு, அவ பேசட்டும். என்ன நியாயம் இருக்கு? அப்ப நான் அநியாயமா பேசுறேனா? உங்களுக்கெல்லாம் அப்படிதான் தோணும். எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப கூட அவ கால்ல எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு தெரியுமா? அவ கபடி விளையாட கூடாதுன்னு தடங்களா வந்திருக்கு. ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த ராசாத்தி கொண்டு வர போறாளோ. பாருங்க, நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு. இவளால கபடி மேட்ச்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது. எதுக்கு பெரியமா ஒண்ணும் இல்லாத விஷயத்தை ஏன் பெருசாகிட்டு இருக்கீங்க? கால்ல காயம் வந்திருக்கு, இதுக்கு போய் அவளை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அக்காக்கு ராசாத்தி ஏதாவது சொல்லனா சாப்பாடே இறங்காது. ராசாத்திய பார்த்தாலே ஆக மாட்டேங்குது.
அப்படி அவ என்னதான் பாவம் பண்ணாலும் ராசாத்தி தெரியல. தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஆ? மாமா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன ஆனா? வேணாம் விடுங்க. ஏய், இப்ப நீ அந்த ஆனாவுக்கு வழக்கம் சொல்ற இல்ல? ஆனா சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்ல வந்த மாமா. ஏய், சந்தோஷம் எப்படி வரும்? ஆ? அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாரு, உள்ளுக்குள்ள சந்தோஷம் தானா வரும். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன உக்காந்துருக்க? எழுந்துரு, எழுந்துரு. நீங்க பாரு, எப்படி தெரியுமா? மகிழ்வித்து மகிழ். எப்படி சொல்லு? மகிழ்வித்து மகிழ். இது யார் சொன்னது சொல்லு? தெரியலையா? இனியன், தி கிரேட் இனியன் கண்டுபிடிச்சது. இந்த உலகத்துக்கு சொன்னது. மாமாவுக்கு போதை அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஏய், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அதை நீ பண்ணுவியா? சொல்லுங்க மாமா, நான் பண்றேன். நீ இந்த கபடி போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். பெரியம்மா ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஆ? அவங்க திட்டினாங்கன்னு நீ கலந்துக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற? நீ கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு கப்பு ஜெயிக்கணும். புரியுதா? சொல்லு, ஜெயிப்பியா? ஏய், என்ன யோசிக்கிறியா? சொல்லுடே. என் ஆசைய நிறைவேற்ற மாட்டியா நீ? உன்ன அப்படியே மாமா நான் கலந்துக்கிறேன் மாமா. நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். நீங்க பாரு, நீ ஒன்னும் சும்மா செய்யவானா. நீ கலந்துக்கிட்டு கப்பை வின் பண்ண. கப்பை வின் பண்ணா நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். பரிசா? என்ன மாமா? நீ மட்டும் கபடி போட்டியில வின் பண்ணா, நீ சத்தியம் பண்ண மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மாமா என்ன சொல்றீங்க? நீ வின் பண்ணா இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை. வாழ்நாள் ஃபுல்லா என் கூட இருக்கலாம். போதுமா? போதும் மாமா. நீங்க எனக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதெல்லாம் போதும். இப்ப போதையில எப்படி சொல்றீங்க? நாளைக்கு நார்மலான உடனே நானா சொன்னேன் அப்படின்னு கேப்பீங்க. குடிச்சிட்டு வளராதீங்க. டேய், குடிச்சிட்டு நான் வளர்றேனா? நீ மட்டும் இல்ல, நாட்டுல பாதி பொண்டாட்டிங்க தான் புருஷன் குடிச்சிட்டு வந்து வளர்றான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. நீங்க பாரு, சாதாரணமா இருக்கும்போது சொல்ல முடியாதத, சொல்ல தயங்கிறத குடிச்சிட்டு வந்து மனப்பூர்வமா அப்படியே சொல்லிடுவோம். அது புரியாம நீங்க தாண்டி வளர்றீங்க. நீங்க பாரு, குடிச்சவன்லாம் குழந்தை மாதிரி மனசுல இருக்கிறது தான் பேசுவான். நான் மனசார சொல்றேன், நீ இந்த கபடி மேட்ச்ல மட்டும் கப் வின் பண்ணிட்ட, நான் சொல்ற மாதிரி செய், நீ விரும்பினதெல்லாம் நடக்கும். நீ என் கூடவே இருக்கலாம். மாமா இது போதும் மாமா. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. ஒரு கப் என்ன 1000 கப்பை வின் பண்ணுவேன் மாமா. யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிளேயர் வந்தாலும் சரி, நான் தான் வின் பண்ணுவேன். வின் பண்ணா சரி. கண்டிப்பா மாமா. சரி, எனக்கு தூக்கமா வருது. மாமா சாப்பிட்டீங்களா? நான்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன்.